அவர் கூட்டணி ஒரு நல்ல கூட்டணி வச்சாதான் இந்த தேர்தலே கூட்டணி தாங்கிறது தேசிய அரசியலையும் சரி மாநில அரசியலும் சரி கூட்டணி அரசியல் தான் அவங்க தான் ஆட்சி பண்ண முடியும். அப்படி ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக அவர் புத்திசாலித்தனமாக இருந்தால் அவர் கூட்டணி ஆட்சியில் அவர் வரணும். இப்போ கூட்டணியை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் மூன்றாவது அணிக்கு அவர் வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை 2 அணிகளில் ஏதாவது ஒரு அணியில்? இல்லை 2 அணினாலும் சரி 3வது அணினாலும் அவர் கூட வரக்க நிறைய பேர் இப்போ ஆதரவு வரக்கு தயாராக தான் இருக்காங்க சார். அவர் சாலிடாக வாராக இருந்தால் அந்த கூட இருக்கிறவங்க அந்த அந்த அதான் சொல்கிறோம் இல்லையா, ஒரு மாநாடு எல்லாத்தையும் பலப்படுத்தி சரியானபடி வழி நடத்தினால் அவர் 3வது அணி பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பாங்க. கலப்பை மக்களுக்குமே ஆதரவு கொடுத்துரும் சார். இல்லை ஆதவ அர்ஜுனாவும் முஸ்லி ஆனந்த் விஜயை சரியாக இயக்கலன்னு சொல்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இயக்கலன்னு தானே சார் சொல்ல முடியும். இதில் என்ன ஒளிமுறைவு இருக்குது சார்? ஒரு தலைவர் எல்லா இதையும் பண்ண முடியாது. இப்போ நீ தான் இந்த கூட்டம் எப்படி இருக்குது, கூட்டத்தில் பிரச்சனை இருக்குது, கூட்டத்தில் மாற்று வழிகள் என்ன பண்ணுறது, இல்லை கூட்டத்தை அந்த இதில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கூட்டம் நடத்துகிறதே நீங்கள் தான். அப்போ அதில் ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், நீங்கள் கூட்டத்தில் கேன்சல் கூட பண்ணியிருக்கலாம் சார். பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடாது. அன்னைக்கு கூட ஆதவ அர்ஜுனா ஏதோ பேசலாங்கிறதுக்காக பேசுகிறாரு. தொட்டுப்பார், நீ மோதிப்பார் அப்படிலாம் பேசக்கூடாது சார். ஏன்னா எங்கள் வன்முறை எங்கள் சண்டைக்கே வந்திருக்காங்க. யாரையும் அப்படி பண்ணக்கூடாது சார். ஏன்னா நீ விஜய் தொட்டுப்பார் அத்தனை கல்லூரி மாணவர்களும் வருவாங்க. கல்லூரி மாணவர்கள் வேறு வேலை இல்லையா? அதுக்கு நம்ம இப்போ அப்பா ஆத்தா எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க அனுப்புகிறோம் அவங்கள காலேஜுக்கு. தவறான வன்முறையை தூண்டுற மாதிரி தப்பான பேச்சுகள் கண்டிப்பாக பேசக்கூடாது சார். நான் எதனாலும் உண்மையை சொல்லுவேன் சார்.